அடிக்கிற மழைக்கு பாடி வந்து நல்லா ஹீட்டாக வச்சுக்க இந்த மாதிரி 10 நிமிஷத்தில் சூப்பராக சோம்பேறி சிக்கன் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாகவும் இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து குக்கரில் நல்லா வாஷ் பண்ணி வச்ச சிக்கன் வந்து 1 கிலோ வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு அதிலே கொஞ்சமாக கொத்தமல்லி, புதினா, 3 பச்சை மிளகா, ஒரு 2 தக்காளி நல்லா பழுத்தது, ஒரே ஒரு வெங்காயம் கட் பண்ணி அதிலே போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்சமாக கல்லுப்பு, மஞ்சள் தூள், அப்புறமா வந்து காரக்கு தேவையான அளவு மிளகாய் தூள், தனியாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன், 2 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது எல்லாமே போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் குக்கரில் வச்சிடலாம். ஒரே விசிலே போதும், ஏன்னா நிறைய விட்டால் பாயாசம் மாதிரி ஆகிடும், சிக்கன் எல்லாம் நல்லா இருக்காது சாப்பிட. அதனால தான் அதில் வந்து கடாயில் வந்து 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சமாக வெங்காயம், கருவேப்பிலை எல்லாமே போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு குக்கரில் ஒரு விசில் விட்டால் சிக்கன் வந்து இதிலே வந்து போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வேக வைக்கலாம். ஃப்ரை மாதிரி ஆகணும். சிக்கன் எல்லாம் அதிலே போட்டுட்டு ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டா அந்த தண்ணி எல்லாம் ஆல்மோஸ்ட் கொஞ்சம் வற்றி வரும். எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப ட்ரையாக இருந்தால் பிடிக்காது, கொஞ்சம் வந்து சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். அதனால் நான் வந்து லைட்டாக வந்து கொஞ்சமாக தண்ணி விடுறேன். லாஸ்ட்டில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு பெப்பர் தூள், அப்புறமா வந்து கரம் மசாலா போட்டுக்கலாம். பெப்பர் வந்து வீட்டில் இருக்கிற பெப்பர் அரைச்சி போடுங்க, அப்போ தான் வந்து காட்டம் நல்லாயிருக்கும். கடை இதெல்லாம் போடாதீங்க. போட்டுட்டு லாஸ்ட்டில் இறக்கி விட்டுட்டா சூப்பரான சிக்கன் ஃப்ரை வந்து ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி